கரூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் மதியழகன் சாலையோர கடையில் துணிகளை அயன் செய்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கரூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான மதியழகன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் செங்குந்தபுரம், ராமகிருஷ்ணபுரம், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிலாளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் சாலையோர கடையில் துணிகளை அயன் செய்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது விஜய் தலைமையில் பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து ஆவணங்களையும் ஒருங்கிணைக்கும் ஸ்மார்ட் கார்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் மொத்த கடனையும் வரிகளை உயர்த்தாமல் அடைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். ஒரு அமைச்சரவையை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஏஐ பல்கலைக்கழகம் உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, நம்மளுடைய வீட்டு ரசீதிலிருந்து, வரி ரசீதிலிருந்து, நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு எது தேவைங்கிறத போனீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா, அதுக்கு இவ்வளோ லஞ்சம் கொடு, அதுக்கு இவ்வளோ ரூபா கொடு, அந்த அதிகாரியை பாரு, இந்த அதிகாரியை பாரு அப்படின்னு அலைக்கழிப்பு எதுவுமே இனிமேல் தமிழக வெற்றிக் ஆட்சியில் இருக்காது. அந்த ஒரு கார்டு மூலியமா, நம்ம கைபேசி மூலியமாவே நமக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட் போடுறவங்க இதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கோம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர எவ்வளோ ஒதுக்குனாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை மக்கள் வெளிப்படையாக எவ்வளோ நிதி எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத மக்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி மக்களுடைய கோரிக்கைகள் 10,000 5 லட்சம் வரை கோரிக்கைகளை சட்டசபையில் அவர் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் முழுவதும் மக்கள் கோரிக்கைகளை அங்கே இருக்கிற சட்டசபை உறுப்பினர்கள் அது விவாதமாக எடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு.